நமக ஸ்ரீ ஹரயே நமக ஸ்ரீ ஹரயே நமக சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்போ ஒரே நிமிஷம் எல்லாருக்காகவும் பிரேயர் ஒரு அஸ்மின் பராத்மன் சொல்லிட்டு திரைக்கடையில சொல்லிட்டு ஆரம்பிச்சிடும். अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्थापित पद्मयोनिः अनन्त भूमामरोगराशिं निरुन्दिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्थापित पद्मयोनिः अनंत भूमामरोगराशिं निरुन्दिवातालयवास विष्णु. अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्तमुत्थापित पद्मयोनिः अनंत भूमामरोगराशिं निरुन्दिवातालयवास विष्णु. श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः. सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा. திரைக்கடலை உடைத்து நின்றை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் தனியலுதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகம்பேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியலுதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகம்பேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியலுதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுடத்து உரை கருத்தன்மையில் நடத்து குகம்பேலே. வேலும் மயிலும் செவலும் துணை 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 வேலும் மயிலும் செவலும் துணை. முருகா சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரா. ராம் ராம். தயவு செய்து எல்லாரும் மியூட்லயே இருக்கும், யாரும் நடுவுல பேச வேண்டாம். ஏன்னா எதுவா இருந்தாலும் கடைசியில கேட்டுக்கோங்க எதுவா இருந்தாலும். அண்ட் இப்ப நம்மிடையே பேச வந்திருக்காரு ஆதித்யா கல்யாண்ராமன். அவர் I think you can introduce yourself, ma. Adiyan, it will be better if you introduce yourself. Namaskaram. எனக்கு I don't know. ஆதித்யா கல்யாண்ராமன் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு, அவர் நிறைய உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அம்பாள் பத்தியும் சரி, பெருமாள் திருவாசகம் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் குழந்தைகளுக்கு புரியற மாதிரி அவ்வளவு அழகா சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட இதெல்லாம். அதனாலதான் அவர்கிட்ட வேண்டினேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்க கிளாஸ் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாரும் கேளுங்க. கடைசியில ஏதாவது டவுட் இருந்தா கடைசியில கேட்டுக்கலாம். யாருமே நடுவுல பேச வேண்டாம், புரிஞ்சுதா? பேசாதீங்க. எனக்கு இது கேட்கல அது கேட்கல சொல்லாதீங்க ப்ளீஸ். மெசேஜ் மாத்திரம் போடுங்க. இஃப் பாசிபிள், இஃப் ஐ கம் டு happen to see it, I'll reply. Okay? Okay. கல்யாண் ஜெய் ஸ்ரீமன். ஜெய் ஸ்ரீமன். ராம் 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 ராம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஓகே மேம், ஓகே மேம். அந்த ஸ்பீக்கருக்கு என்னமோ வந்துருக்கு. இன்னைக்கு நான் நேற்றுக்கு மட்டும் வேலை பண்ணேன். காமாட்சி கேக்குறதா? கேக்குறதா? கேக்குறது மாமி, நல்லா கேக்குறது. கேக்குறதா? பார்க்கலாம். இது எல்லாம் வேலை பார்க்கலாம். சரிம்மா, ஆரம்பிக்கலாம். ஆதித்யம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி. சரிங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंद गोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் நம்ம உத்தவ கீதால இருந்து ஒரு பாகத்தை நம்ம சிந்தனை பண்ண போறோம். அடியேன் ஆதித்யா கல்யாணராமன் திருவனந்தபுரத்துல டாடா எலக்ஸிங்கிற ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிஞ்சித் பகவத் கிருப்பையா கொஞ்சம் பிரவச்சனங்களும் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கேன். பகவத் கிருப்பையில மாமியோட ஆசீர்வாதத்துல எல்லா குருநாதர்களோடையும் கிருப்பையில இந்த ஒரு சத்சங்கத்துல இந்த ஒரு சின்ன விஷயத்த உத்தவ கீதையிலிருந்து இருக்கிற ஒரு பாகத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது பகவான் கொடுத்த பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். மாமிக்கும் மாமாவுக்கும் நமஸ்காரங்களை சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுண்டு இன்னைக்கு விஷயத்துக்குள்ள நம்ம நுழையலாம். உத்தவ கீதைங்கிறது பாகவதத்திலேயே ரொம்பவும் பிரதானமான ஒரு உபதேசமா அமைஞ்சிருக்கு. பாகவத கிரந்தமே முதல்ல பாகவதத்தோட விஷயம் என்னன்னா, பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா குவி பாவுகாஹா என்று சொல்றது. பாகவதமே இந்த ஸ்லோகத்தை சொல்றது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம். பாகவதம்ங்கிறது வேதமே ஒரு கற்பக தருவாக கற்பக மரமாக இருக்க அந்த மரத்திலே கனிந்து வந்த பழமாக ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது இருக்கு. எத்தனையோ மரங்கள் இருக்கு. மரத்துல எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது பழம்தான். பழம் அந்த மரத்துக்கிட்ட போனாதான் அந்த நிழலை நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா? மரத்தோட இலையோ வேரோ பட்டையோ ஏதோ வியாதி வைக்க உள்ளவாளுக்கு மருந்து பண்றதுக்கு உபயோகப்படும். மரத்துல இருக்கிற எல்லாமே பிரயோஜனப்படும் தான், அதுல இல்லைன்னு சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த பழத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த மரத்துக்கிட்ட போறவா மட்டும்தான் பழத்தை பிரிச்சு சாப்பிட முடியும்னு இல்ல. அந்த பழத்தை பிச்சுட்டு போய் யார் வேணாலும் சாப்பிடலாம், எங்க இருக்கிறவா வேணாலும் சாப்பிடலாம். இப்ப அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பழங்கிறது ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் சாப்பிடலாம். இதுல சொல்ற இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம சாப்பிடுற உணவுகள்லயே ரொம்ப ரொம்ப நல்ல உணவு என்னன்னு கேட்டா பழம் அப்படிங்கிறான். அந்த பழத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கு. இப்ப இங்க மரமா சாதாரண உலகத்துல இருக்கிற மாம்பழம் வாழைப்பழம் இது இந்த மாதிரி நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மாதுளம்பழம் இந்த பழங்களுக்கே இத்தனை பெருமை அப்படின்னா, இந்த பாகவத பழம் இருக்கே அது வேதத்தின் பழம். அதனாலதான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடுறார், பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ 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 பழம். பாகவதம்ங்கிறது ஒரு அழகான பழம். அந்த பழம் எப்படி இருக்கு? வேதம்ங்கிற மரத்திலிருந்து கனிந்து இருக்கு. வேதத்தினுடைய முடிந்த முடிவு என்னவோ அதுதான் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் கிருஷ்ணன், ஒவ்வொரு எழுத்தும் பகவான். அப்பேற்பட்ட ஒரு பெருமை பாகவத கிரந்தத்துக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கிரந்தத்துக்கும் இல்லை. ஆச்சரியமான ஒரு கிரந்தம். ஒவ்வொரு பதத்திலையும் பிரதிபத மதுரம் அப்படிங்கிறோம். பிரேமை நிறைந்த ஒரு கிரந்தமாக இருக்கு. அந்த பாகவதத்தின் சொற்களே ராதையாக இருக்கா, அந்த சொற்களின் பொருளே கண்ணபிரானாக இருக்கின்றான். ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அந்த பாகவதத்துல. அத எது வரைக்கும் நம்ம அந்த பாகவதத்தை பருக வேண்டும்னா ஆலயம் அப்படிங்கிறா. எப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த அர்த்தங்கள்லாம் நன்னா புரிஞ்சு
பகவானோட நம்ம லயமாகறோமோ அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும், அந்த ஒரு டைம் வரைக்கும் நீங்க பாகவதம்ங்கிறத பருகின்றே இருக்கணும். இந்த பழம்ங்கிறது இதுல எந்த ஒரு கஷ்டமான பாகமே இல்ல. பாகவதம் எப்படி ஞேயம்னா பக்தியா பாகவதம் ஞேயம்ங்கிறா. பக்தினாலதான் பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியும், வேற எதனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. சம்ஸ்கிருதம் எவ்வளவு படிச்சாலும் பாகவதம் புரியாது. பக்தி இருந்துட்டானா ரொம்ப சாதாரணமானவாளுக்கு, படிப்பு ஞானமே இல்லாதவாளுக்கு கூட பாகவதம் புரிஞ்சு போயிடும். அதுதான் பாகவதத்தோட ஸ்பெஷாலிட்டி. அந்த பாகவதத்துல 11வது ஸ்கந்தம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல உத்தவ கீதைங்கிறது தான் மேக்சிமம் போர்ஷன் இருக்கு. 11வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்குமே இருக்கிறது உத்தவ கீதைங்கிறது. அதுக்கு முன்னாடியும் இருக்கிறது உபதேச பாகங்கள் தான். பாகவதம் முழுக்கவே பரமஹம்ச சம்ஹிதா என்று பேர். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது நீங்க வாசிக்கிறேன். அப்போ இது ஒரு பரமஹம்சர்களுடைய சம்ஹிதை. மகான்கள், யோகிகள், சந்நியாசிகள் அவ எல்லாரும் படிக்கக்கூடியது இந்த கிரந்தம். அப்படின்னா சன்னியாசிகள் மட்டும்தான் படிக்கணுமான்னா அப்படி இல்ல, ஆத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட படிக்கிற மாதிரி லலிதமான கிரந்தமாவும் பாகவதம் இருக்கு. அந்த பாகவதத்துல உத்தவ கீதையில அவதூத கீதை அப்படிங்கிற ஒரு பாகத்தை நம்ம இன்னைக்கு அப்படியே சிந்தனை பண்ண போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற விஷயம். அத்தியாயங்கள் 7வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு. சதுர்விம்சதி குரவஹா அப்படிங்கிறது இதோட டாபிக். 24 குருநாதர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பாகவதத்துல. அதை இன்னைக்கு பார்க்கலாம். அடியனோட பேக்ரவுண்ட்ல பார்த்தேன்னாலே அந்த 24 குருநாதர்களும் இருக்கா, நடுவுல தத்தாத்ரேயர் இருக்கார். இப்போ இந்த அவதூதராக சொல்லப்படுறவர் யாருன்னா தத்தாத்ரேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ முதல்ல இதோட கான்டெக்ட் எப்படி செட் ஆகுறதுன்னா, உத்தவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்றார். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உத்தவர் மாயையை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்கிறார் பகவான்கிட்ட. ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு அப்படிங்கிறார் பகவான்கிட்ட. இந்த மாதிரி எல்லாருமேலையும் இருக்கிற அந்த பற்றுதலை, இந்த ஒட்டல், இதை எல்லாரையும் நம்ம நிலையானவா நினைச்சுட்டு எல்லாரு கூடயும் நம்ம ஓவர் ஸ்நேகத்தை வைக்கிறோம், கடைசியில ஏமாந்து போயிடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நான் எப்படி பற்று வைக்காம இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சில கேள்விகளை பகவான்கிட்ட கேட்க, பகவான் சந்நியாச யோகத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார் உத்தவனுக்கு. அப்புறமும் சொல்ற இந்த ஒரு 24 குருநாதர்களுடைய கதையை சொல்லி இத மகாராஜாவுக்கு, நிமி மகாராஜாவுக்கு, யது மகாராஜாவுக்கு ஒரு அவதூதர் இத சொன்னார் அப்படின்னு இந்த கதையை சொல்றார். 7வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம் உத்தவர் கேட்கக்கூடிய ஸ்லோகம். சோகம் மமாஹம் இதி மூடமதிர் விகாடஹ த்வன்மாயயா விரசிதாத்மனி சானுபந்தே தத்வஞ்சசா நிகதிதம் பவதா யதாஹம் சம்சாதயாமி பகவன்னே அனுஷாதிபிருத்யம். ஹே பகவானே, உத்தவர் கேட்கிறார், இந்த உலகத்துல பகவானுடைய மாயைங்கிறது ரொம்ப துர்லபமானது. தேவி மகாத்மியத்துல சொல்றார், சுமேத மகர்ஷி சொல்றார், ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற அந்த மகாமாயை இருக்கே, அது ஞானிகளை கூட ஒரு சந்தர்ப்பம் அவ ஏமாந்தா அப்படின்னா அந்த மாயையானது பட்டுன்னு போய் பிடிச்சிடும். அதுதான், ஏன்னா மாயையா இருக்கிறதே அம்பாள் தான். மாயைங்கிறது பகவானுடைய சக்தி இல்லையா? சோகம் மமாஹமிதி மூடமதிர் விகாடஹம் த்வன் மாயையா, உன்னுடைய மாயையினால நான் என்ன பண்றேன், உற்றார்கள் உறவினர்கள் அவா இவா வேண்டியவா வேண்டியவான்னு இந்த லோகத்துல இருக்கிற பொருள் மேலையும் பந்துக்கள் மேலையும் நான் பாசம் வச்சிருக்கேன். இத எப்படி இந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட், அதுதான் உத்தவ கீதையில சொல்லி தரார் பகவான். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சன்னியாசியா போக முடியாது யாராலையுமே. அப்ப நம்ம இப்படி எல்லாரு கூடயும் வாழ்ந்துட்டே எப்படி ஒரு டிட்டாச்சா ஒரு அட்டாச்மெண்ட்ல நம்ம இருக்கலாம் அப்படின்னு உத்தவர் கேட்ட உடனே அதுக்கு பகவான் நிறைய விஷயங்களை சொல்லி, சாங்கிய யோகம், உத்தவ கீதையே பல விஷயங்களை சொல்றார். பக்திய சொல்றார், சாங்கிய யோகம் சொல்றார்,
கர்மயோகம் சொல்றார். பகவத்கீதையில எப்படி சொல்றாரோ அதே மாதிரி உத்தவ கீதையிலையும் பல விஷயங்கள சொல்றார். அதுல உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா. இந்த மனுஷ சரீரத்துல இருக்கிறவாதான் என்னை உணர்ந்துக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு டீச்சிங். அது ஃபர்ஸ்ட் டீச்சிங்கே அதுதான். மிருகங்களால பகவான அடையறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு கஜேந்திரன் இருந்தான் அப்படின்னா அதெல்லாம் 1000த்துல 1 லட்சத்துல 1. அதுவே அந்த கஜேந்திரன் போன ஜென்மாவில இந்திரஜும்னா இருந்து பக்தி பண்ணினதுனாலதான் இந்த ஜென்மாவில கஜேந்திரனா வந்தான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அது மாதிரி மிருகங்கள் பகவான் அடையிறதுங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கலாம். ஆனா மனுஷாளுக்கு தான். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ மனுஷ சரீரம்ங்கிறது ரொம்ப துர்லபம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படிங்கிற மனுஷ ஜென்மம் எடுக்கிறது ரொம்ப துர்லபம். அத பகவான் சொல்றாரு இங்க 23வது ஸ்லோகத்துல சொல்றார். அத்ரமாம் மார்கயந்த்யத்தா யுக்தா ஹேதுபிரீஸ்வரம் கிருஹ்யமானைர் குணைர் லிங்கைஹி அக்ராஹ்யம் அனுமானதா. இந்த மனுஷ சரீரம் கொண்ட ஜீவன் தான் என்ன அடையறதுக்கு கொஞ்சமாவது பிரயத்தனம் பட முடியும். சாஸ்திர பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆப்த வாக்கிய பிரமாணம்னு இந்த 4 நாளையும் பகவான அடையறதுக்கு உணர்றதுக்கு மனுஷாலாலதான் முடியும்னு சொல்லி நான் ஒரு கதை சொல்றேன் உத்தவா உனக்கு. தேஜஸ்வியான ஒரு அவதூதகான்னா என்னன்னா சரீரத்தை வஸ்திரத்தினால மறைச்சுன்னு இருக்க மாட்டார்கள் அந்த ஞானிகள். அது மாதிரி நிலையில சதாசிவ பிரம்மேந்திராள் இருந்தார். அந்த மாதிரி ஞானிகள்ல ஒருத்தரான தத்தாத்ரேயர்ங்கிற பேரு மென்ஷன் பண்ணல. ஆனாலும் மகான்கள் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் இது தத்தாத்ரேயர் தான் அப்படின்னு அதை சொல்றா. அதனால அந்த அவதூதர் அத்ராபி உதாகரந்தீமம் இதிஹாசம் புராதனம் அவதூதஸ்ய சம்வாதம் யதூரமித தேஜஸக. யது மன்னன் பகவானுடைய வம்சத்திலேயே முன்னாடி வந்த ஒரு ராஜா தான் யது மகாராஜா. யதுவோட வம்சத்துல வந்ததுனாலதான் கண்ணனை யாதவஹா என்று சொல்றோம். அந்த வம்சத்துல இருக்கிற எல்லாரையுமே யாதவர்கள்னு சொல்றோம். அந்த யது மன்னன் ஒரு தடவை என்ன பண்ணாராம், ஒரு நாள் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல ஒரு அவதூத பிராமணர் அங்க வரார். வஸ்திரம் கூட போட்டுக்கல. ஏன்னா அவ எல்லாத்தையுமே விட்டவர்கள், உடம்புல துணிய கூட விட்டவர்கள் அவர்கள். நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு காஃபிய கூட விட முடியல. அவர் என்னன்னா உடம்புல வஸ்திரம் கூட தரிச்சுக்காம, எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம, எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம ஒரு பிராமணோத்தவர் இப்படி தெருவில் போயின்னு இருக்கார். அவரை பார்த்து மன்னனாகிய யது கேட்கிறார், அவதூதம் த்விஜம் கஞ்சித் சரந்தம் அகுதோ பயம் கவிம் நிரீக்ஷிய தருணம் யது பப்ரச்ச தர்மவிதே. அவர் எப்படி இருக்கார் அந்த அவதூதர் அப்படின்னா, ஒரு தருணராக இருக்கார், இளைஞராக இருக்கின்றார், எல்லாம் உணர்ந்தவராக இருக்கின்றார். அதை பார்த்து யது மன்னன் கேட்கிறான், நீங்க எந்த ஒரு கர்மாவையும் பண்றது கிடையாது, ஆனா உங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கே, நீங்க எப்படி எப்படி சஞ்சாரம் பண்றீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கேளே. நமக்கே யாராவது ஒருத்தர் ஜாலியா இருந்தா என்ன தோன்றது, நம்ம மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் போல் இருக்கு, அவ பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கா, எப்படி அவ ஜாலியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோன்றதோன்னு. அது மாதிரி ஒரு இந்தூசியாசம்ல ராஜா போய் அவதூதர்ட்ட கேட்கிறான், நீங்க எப்படி இவ்வளோ அழகா இருக்கேள், ரொம்ப ஜாலியா இருக்கேள், நீங்க ஆனா எந்த வேலையும் பண்றது இல்ல, எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கேள் நீங்க அப்படின்லாம் கேக்குறார். நீங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கேளே, நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கணும், நானும் உங்களை மாதிரி எனக்கு ஹாப்பியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனந்தமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். இதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டேன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அதுக்கான 24 உபதேசம் தான் இங்க கொடுக்க போறேன் அவர். அப்போ நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தேடுறது என்னன்னா நிம்மதியும் ஆனந்தமும் தான். அதை எப்படி துவம் ஹின பிருச்சதாம் பிரம்மன்னே ஆத்மா ஆத்மன் ஆத்மன் துவம் ஹின பிருச்சதாம் பிரம்மன்னே
ஆத்மன்யானந்த காரணம் ப்ரூஹி ஸ்பர்ஷவிஹீனஸ்ய பவதஹ கேவலாத்மனஹ. அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த பிராமணோத்தமர் சொல்றார், அந்த அவதூதர் சொல்றார், எனக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்கா, அவா கிட்ட எல்லாம் நான் கத்துண்ட பாடத்தினாலதான் நான் என்ன பண்றேன், எதுலையுமே பற்று வைக்காம எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் விடுபட்டு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியர்கள் யார் அப்படிங்கறத சொல்றார். என்னுடைய ஆச்சாரியர்கள் பிருத்திவி வாயுராகாசம் ஆபோக்னிஹி சந்திரமா ரவிஹி கபோதோ அஜகர சிந்துஹு பதங்கோ மதுகிருத் கஜஹா மதுஹா ஹரிணோ மீனஹா பிங்களா குரரோ அர்பகஹா குமாரி சரகிருத் சர்பஹா ஊர்ணநாபிஹி சுபேஷகிருத். உத்தவ கீதை, அதாவது ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 33, 34 இந்த 2 ஸ்லோகம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 24 குருவோட பேரையும் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. பிருத்திவி வாயுஹு ஆகாசம், பிருத்திவி நிலம் மண், வாயுஹு வாயு பகவான், ஆகாசம் ஈத்தர் அப்படிங்கிறோம் இல்லையா, வெறும் ஃப்ரீ ஸ்பேஸ், அக்னிகி ஆபஹானா நீர், அக்னிகி நெருப்பு, சந்திரமா நிலவு, ரவிஹி கதிரவன் சூரியன், கபோதஹ புறா, அஜகரஹ மலப்பாம்பு, சிந்துஹு கடல், பதங்கஹா அப்படின்னா விட்டில் பூச்சி, மதுகிருத் அப்படின்னா தேனி, கஜஹா அப்படின்னா யானை, மதுஹா அப்படின்னா தேனை எடுக்கக்கூடியவர், ஹரிணஹா அப்படின்னா மான், மீனஹா அப்படின்னா ஃபிஷ் மீன், அதுக்கப்புறம் பிங்களாங்கிற ஒரு வேஷ்யாஸ்திரி, குரரஹா குரரம்னு ஒரு பறவை, அர்பகஹா குழந்தை, குமாரி ஒரு கன்யா பெண், சரக்கிருத்து அம்பு போடுறவன், சர்பஹ பாம்பு, ஊர்ணநாபிகி சிலந்தி பூச்சி, சுபேஷகிருத்து அப்படிங்கிறது குளவி. இவா 24 பேரும் என்னோட குருநாதர்கள். இவாள்கிட்ட இருந்து கத்துண்ட பாடத்தினால நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன்னு யார் சொல்றார்? அந்த மகாத்மா, அந்த வந்திருக்காரு இல்லையா ஒரு அவதூதர், அவர் சொல்றார். இப்போ 24 பேரையும் நம்ம பார்க்க போறோம். மொதோ குரு யாருன்னா பூமி. பூமி தான் ஃபர்ஸ்ட் குரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறா இல்லையா, அந்த பொறுமைய நான் பூமியிட்ட இருந்து கத்துண்டேன். இந்த 24 விஷயத்தையும் நீங்க கடைபிடிச்சேன்னா உங்களை விட பரமானந்தமா இருக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு ஆனந்தமா நம்ம இருக்கலாம். பகவான் சொன்னாரு கீதையில, மா சுச்சஹா, அந்த எல்லா கவலையும் போக்குறதுக்கான வழி இந்த 24 வழி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது என்னவோ பகவத் சங்கல்பத்துல அப்படி நடக்கிறதுடா அப்படின்னு அதை விட்டுட்டு அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பிராரப்த கர்மா படி நடக்கிறதுடா அப்படின்னு அதை விட்டுட்டு தன்னோட நிலையில இருந்து தான் எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் கூட கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதை நான் பூமியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். பூமியை குத்தரா கொடையரா, இந்த போர் போடுற இடத்துல இருந்து பாருங்கோ தெரியும், டிருடிருன்னு சத்தம் விட்டு உள்ள கொடைஞ்சு எடுப்பா. அப்படி நம்மளாலேயே தாங்கிக்க முடியாது, நமக்கெல்லாமே காதெல்லாம் கூசும், இருக்கவே முடியாது. பூமாதேவியை நினைச்சு பாருங்க, சாக்ஷாத் ஒரு அம்பாள் இல்லையா பூமிங்கிறது, நம்ம தாய் இல்லையா, பூமி தாய் இல்லையா, அவ எப்படி தாங்கறா? நம்மளை யாராவது இப்படி கொடைஞ்சா தாங்க முடியுமா? நினைச்சு பாருங்க. ஆனாலும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மளை தாங்கி பிடிக்கிறா, நம்மளை அப்படியே ஒரு நாள் கூட விடாம நம்மளை தாங்கின்னு இருக்கா. 24 மணி நேரமும் நம்மளை தாங்கின்னு இருக்கா. யாராவது குழந்தை மடியில வச்சுட்டு இருந்தா என்ன, ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இருந்தாலே மடி வலிக்கும், அப்புறம் இந்த மடிக்கு மாத்தி வச்சுப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விட்டுருவோம். பெத்த குழந்தையா இருந்தா கூட மடியில வச்சுக்க முடியாது. ஆனா நம்மள 24 hours 365 days ஒரு நாள் கூட வேண்டான்னு சொல்லாம நம்மள மடியில வச்சுட்டு இருக்கா பூமி தாய். எத்தனை நன்றி சொல்லுவேன் பூமாதேவிக்கு, எத்தனை கோடி தடவை நமஸ்காரம் பண்ணினா அம்பாள் பூமாதேவி நமக்கு பண்ணின அந்த கிருபைக்கு நம்ம பிரதி பண்ண முடியும்? முடியவே முடியாது. அப்பேற்பட்டவள் தான் ஜெகன்மாதா பூமாதேவி. அவ்வளவு பொறுமையே வடிவா இருக்கிறதுனாலதான் பெருமாளுடைய பக்கத்துல பூமி பிராட்டி இருந்து, சுவாமி நம்ம குழந்தை சுவாமி, அவனுக்கு கிருப பண்ணுங்கோ சுவாமி, அவனுக்கு கிருப பண்ணுங்கோ சுவாமின்னு பெருமாள்கிட்ட சொல்லிட்டே இருக்கா.
அப்பேற்பட்ட பூமி தாய் பொறுமைய எனக்கு கத்து கொடுத்தாள் அப்படின்னு சொல்றேன். பூமியிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது பொறுமை. பூமியில எல்லா செயல்களுமே மற்றவாளுடைய நன்மைக்காக தான் பூமி இருக்கிறது. நம்ம சாப்பிடுறோம்னா எப்படி சாப்பிடுறோம்? பூமினாலதான் சாப்பிடுறோம். விதை போட்டா செடி முளைக்கணுமே, முளைக்க வைக்கிறது யாரு? பூமி தாய் தானே. யாருக்கு சாப்பாடு போடுறா? தன்னை மிதிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறா. யாருக்கு சாப்பாடு போடுறா? தன்னை குத்துறவனுக்கு சாப்பாடு போடுறா, தன்னை தோன்றவனுக்கு சாப்பாடு போடுறா. அப்போ ஒருத்தன் நமக்கு கெட்டது பண்ணினா கூட அதை பொறுத்துண்டு நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம அப்படியே இருக்கணுங்கிறது பூமியிட்ட இருந்து நம்ம கத்துக்க கூடிய விஷயம். அவதூதர் நமக்கு சொல்லி தர விஷயம். ஓகே. ரெண்டாவது வாயு. இது வாயு பகவானுடைய சித்திரம். வாயு பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, காத்து போறது அப்படியே வீசுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூக்கடை இருக்கு, மல்லிகைப்பூ நிறைய வச்சிருக்கா அந்த பூக்கடையில. அந்த பூல பட்டு இந்த காத்து வீசித்துன்னா போற எல்லா இடத்துலயும் மல்லிகை மனம் மணக்கும். அதுவே ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு வஸ்து இருக்கு ஒரு இடத்துலன்னா அதுல பட்டு வர காற்று பேட் ஸ்மெல்லோட இருக்கு. அதை எப்படி இங்க சொல்றார் அப்படின்னா, புலன்களோட திருப்திக்கு சாப்பிடக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஒருத்தர் சாப்பிடணும் அப்படிங்கறத காத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிறார். உணவு கட்டுப்பாட்டை கத்துக்கிறார். அப்படி நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டோமானா மனசும் பேச்சும் அலையாம இருக்கும், ஞானத்துக்கு குறைவு வராது அப்படிங்கறத காத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிறாராம். இந்த காத்து என்ன பண்றது? எல்லா இடத்துக்கும் வீசுறது. எந்த இடத்துல வீசினாலும் எதுலையுமே என்ன பண்ணல, ஒற்றதே கிடையாது. ஒரு நாள் மல்லிகைப்பூல படுறது, அடுத்த நாள் வேற ஏதோ ஒரு சாக்கடை இருக்குன்னா அது வழியா போறது, இப்படி எல்லாம் தாண்டி தாண்டி தான் வருது. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மனத்தை என்ன பண்ணிடுறது, விட்டுடுறது. திரும்ப அப்படியே கேரி பண்ணிட்டே போறது கிடையாது லைஃப் முழுக்க. அது மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய எத்தனையோ குணதோஷங்கள், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே பாசிங் கிளவுட்ஸா விட்டுட்டு போயிடணும். எவ்வளவு அழகான உபதேசம் பார்த்தேடா. சும்மா எல்லாத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போக கூடாது. இன்சிடென்ட்ஸ் என்ன இன்சிடென்டா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போறதுனால பந்தம் வந்துடும். நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போனா கூட பரவாயில்ல, கெட்ட விஷயங்களை கொண்டுட்டு போக கூடாது கேரி ஃபார்வர்ட் பண்ணி. அதான் நான் வாயு கிட்ட இருந்து கத்துண்டேன் அப்படின்னு சொல்றேன். மூணாவது ஆகாசம். ஆகாசம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கு. அது மாதிரி ஆத்மாவும் எங்கும் வியாபித்திருக்கு அப்படிங்கறத ஆகாசத்துல இருந்து நான் கத்துண்டேன் அப்படிங்கிறார். ஆகாசம் ஆகாசம்னா ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இங்க இருக்கு. இந்த இடத்துல இந்த போனை கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த போன் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒட்டுறதா? ஒட்டல. இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் போன்ல ஒட்டுறதா? ஒட்டல. இது மாதிரிதான் ஒரு யோகி எது கூட இருந்தாலும் ஒட்டக்கூடாது. ஆத்மாவுக்கு எதிரையுமே ஒட்டுதல் கிடையாது அப்படிங்கறத இங்க சொல்றேன். அப்ப ஆத்மாங்கிறது சுதந்திரமா இருக்கு அப்படிங்கறத சொல்ற, எல்லா எதிரையுமே ஒட்டாது அப்படிங்கறத இங்க சொல்றேன். ஓகேவா? அடுத்தது நீர். நீரை பத்தி சொல்ற. நீருங்கிறது எப்படின்னா சுத்தமானதா இருக்கு, தான் சுத்தமானதா இருக்கு. நம்ம கையை அலம்பிக்கிறோம்னா எதுல அலம்பிக்கிறோம்? ஜலத்துலதான் அலம்பிக்கிறோம். அப்ப சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உடையதா இருக்கு. அது மாதிரி ஒரு ஞானியானவன் தானும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை தூய்மைப்படுத்துபவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்புறம் ஸ்வச்சஹா பிரகிருதித ஸ்னிக்தா மாதுர்யா தீர்த்தபூர்ணாம் அப்படிங்கிறார். அந்த தண்ணியை குடிச்சா நம்மளோட தாகம் எல்லாம் ஆடுறது. அது மாதிரி நம்ம கிட்ட யாராவது வந்து பேசினா அப்படின்னா அவளுடைய மன கஷ்டத்தை நம்ம போக்கணுமே தவிர்த்து அவளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. அவளுக்கு நம்மளால ஆன நன்மையை பண்ணலாமே தவிர்த்து, ஒரு இதுல சொல்றார் புறநானூர்ல, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமென் அப்படிங்கிற. நல்லது பண்ண முடியாட்டினா கூட பரவாயில்ல, ஒருத்தர் உபதிரவம் பண்ணாம இருக்கிறது தான் தர்மம் அப்படிங்கிற. அது மாதிரி ஜலம்ங்கிறது தான் எப்படி சுத்தமா இருக்கோ அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பியூரா இருக்கணும். வர்றவாளுக்கு நம்ம அந்த பியூரிட்டியை கொடுக்கணும்.
மூணாவது, மற்றவர்களுடைய தாகத்தை எப்படி நீரானது போக்குகின்றதோ, மன திருப்தியை எப்படி கொடுக்கின்றதோ, அது மாதிரி நல்ல உபதேச மொழிகளால் ஞானிகள் அடியார்களை தூய்மைப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். ஓகேவா? அடுத்தது அக்னி. என்னென்ன பார்த்திருக்கோம்? பூமியிட்ட இருந்து பொறுமையை கத்துண்டேன்னு சொன்னார். பூமியிட்ட இருந்து பொறுமையை கத்துண்டார். ஆகாசத்திட்ட இருந்து எதையுமே நம்ம மனசுல வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் எங்க சுற்றி திரிந்தாலும் அங்க இருக்கக்கூடிய குணதோஷங்கள்ல நம்ம பாதிக்கப்படாம அப்படியே களைஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது ஆகாசத்துல, ஆகாசம் எப்படி சர்வ வியாபியோ ஆத்மாவும் அது போல சர்வ வியாபி, எங்கும் நிறைந்து இருக்கின்றது என்று சொல்றார். ஆகாசத்தை உதாரணமாக கொண்டு ஆத்மா சர்வ வியாபிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டும். நீரை உதாரணமாக கொண்டு ஒரு யோகியானவன், ஒரு ஞானியானவன் தான் தூய்மையாகவும் மற்றவர்களை தூய்மைப்படுத்துபவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நெருப்பு. அக்னியில என்னத்தை போட்டாலும் சாம்பல் ஆயிடுறது இல்லையா? அக்னியில ஒரு புஸ்தகத்தை எரிக்கிறா, எங்கெங்கயோ இந்த புஸ்தகத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எரிக்கிறா. அதுக்கு நெருப்புக்கு தெரியுமா அது புஸ்தகம்னு? புஸ்தகத்தையும் எரிச்சு பஸ்மமாக்கிடுறது. ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அவளையே போட்டு எரிக்கிறா, அதையும் பஸ்மமாக்கிடுறது. பேப்பரை எரிக்கிறா, அதையும் பஸ்மமாக்கிடுறது. குப்பையை எரிக்கிறா, அதையும் பஸ்மமாக்கிடுறது. என்னத்தை வேணா போடுங்கோ, அக்னி என்ன பண்ணிடும்? பஸ்மமாக்கிடும். அது மாதிரிதான் ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது நல்லது கெட்டது அப்படின்னு எந்த பேதமும் கிடையாது. எவ்வளவு நல்லவன் போனாலும் அவனுக்கும் கிருப பண்ணுவார் ஒரு ஆச்சாரியன். எவ்வளவு துஷ்டன் போனாலும் அவனுக்கும் கிருப பண்ணுவார். ஆனா அவனும் என்ன ஆயிடுறான்? ரெண்டு பேரும் கடைசியில என்ன ஆகுறா? நல்லவனா ஆயிடுறா, பஸ்மமா ஆயிடுற மாதிரி. அப்போ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஞானம் என்னும் நெருப்பினால் எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டும் என்பதை அக்னியிடமிருந்து கற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னார். அப்புறம் இன்னொரு லெசன் என்ன அக்னிகிட்ட இருந்து அப்படின்னா, ஞானிகள் எல்லா இடத்துலயும் பளிச்சுன்னு தெரிய மாட்டா. இவா ஞானின்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பெரிய மகாத்மாவா இருப்பார், ஆனா பார்த்தா எங்கேயோ ஒரு ரோட்ல போறவா மாதிரி தெரியவா, ஒரு சாதாரண ஒன்னும் இல்லாதவா மாதிரி தெரியவா. அது மாதிரிதான் அக்னியும். அக்னி இப்போ கனல் எரிஞ்சு ஒரு கங்கு இருக்கு அப்படின்னா உள்ள நெருப்பு இருக்கிறது தெரியாது. புகையினால் இல்ல மேல இருக்கக்கூடிய சாம்பலினால் மூடப்பட்ட அக்னியா இருக்கும். தொட்டு பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? சுட்டு பொசுக்கிடும். அது மாதிரி ஞானிகள் மறைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் எல்லா பொருள்லையும் அக்னி இருக்கு. அது எப்படி தெரியறது? நெருப்பை பத்தி வச்சேன்னா எல்லா பொருளும் எரிஞ்சு போயிடுறது. மரக்கட்டையில இருக்கும்போது மரக்கட்டையாக அக்னி இருக்கு. அது மாதிரிதான் ஆத்மா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அண்ட சராச்சரங்கள்ல சதசத்தாகிய எல்லா பிராணிகளுக்குள்ளையும் புகுந்து அந்தந்த வடிவமாக காட்சி தருகின்றது அப்படின்னு. அதாவது எல்லாத்துலயும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு உபதேசம் இருக்கு, கொஞ்சம் ஹை லெவலான ஒரு உபதேசம் இருக்கு. அந்த ஹை லெவலான உபதேசம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய படிக்கணும், அப்பதான் புரியும். நிறைய வேதாந்த கிரந்தங்களை படிச்சாதான் நமக்கு அதெல்லாம் புரியும். நம்மளோட லைஃபுக்கு பிராக்டிக்கலா நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மகான்கள் அக்னி மாதிரி எதை போட்டாலும் அவனை ஞானியாக ஆக்கிடுவா. ஞானி கிட்ட போற எல்லாரும் ஞானியா ஆயிடுவா. அவளோட குணங்கள்லாம் என்ன ஆயிடும்? ஞானம் என்னும் நெருப்பினால் சாம்பலாக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க அப்படின்னு. அடுத்தது சந்திரன். சந்திரன் என்ன பண்றார்? வளர்ந்துட்டே இருக்கார். பௌர்ணமி வந்துடுறது, பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து தேஞ்சுட்டே இருக்கார். அமாவாசை வந்துடுறது. இப்படிதான் இந்த உலகத்துல எல்லாமே வளரும் தேயும், இது நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத நான் கத்துண்டேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது பிறப்பு இறப்பு இது நடந்துட்டே இருக்கும் லோகத்துல. இந்த ஒரு செகண்ட், இப்போ இந்த ஒரு செகண்ட்ல உலகத்துல எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கும்? இந்த ஒரு செகண்ட்ல உலகத்துல எத்தனை பேர் உயிரை விட்டுருப்பா? அதாவது இந்த சரீரத்தை விட்டுருப்பா. உயிரை விடுறதுன்னு சொல்ற, உயிரை விடுறது இல்ல, உயிர் தான் சரீரத்தை விட்டுட்டு போறது. அப்போ எத்தனை பேர் சரீரத்தை விட்டுருப்பா இந்த ஒரு க்ஷணத்துல. இது எப்படி நடக்கிறதுனா, எப்படி சந்திரன் வளர்கிறாரோ தேய்கிறாரோ அது மாதிரி இந்த சரீரமானது
மாறிண்டே இருக்கும். நாட் ஒன்லி பர்த் அண்ட் டெத் அலோன். முதல்ல பிறந்தது மாதிரியேவா சாகர வரைக்கும் இருக்கும்? இல்ல. என்னது அடையாளமே தெரியலையே, ஆளே மாறி போயிட்டியே அப்படின்னு கேக்குறா நம்மளை பார்த்துட்டு இல்லையா? நம்ம எத்தனையோ பேரை பார்த்து கேட்கிறோம். அதெல்லாம் வெரி நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு பாலனும் அப்புறம் வயசாகிறதும், கௌமார வயசு வர்றதும், யௌவன வயசு வர்றதும், அப்புறம் வார்த்தக்கியம் வர்றதும் எல்லாம் சகஜம். அதை சந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அடுத்தது சூரியன். சூரியன் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, பூமியிலிருந்து கடல்ல இருந்து ஜலத்தை பூரா உறிஞ்சி எடுக்கிறார். திரும்ப அதே ஜலத்தை என்ன பண்றார்? பூமிக்கு மழையாக வருஷிச்சு தள்ளி விடுறார். அப்ப அந்த ஜலத்தை எடுத்துட்டு அதை எல்லாத்துக்கும் கொடுத்து விடுறார். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனான்ஸ் அப்படிங்கறது அப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் பணம் போயிட்டே இருக்கும். ஒரு யோகீஸ்வரன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கறதுலையும் கொடுக்கறதுலையும் ஒட்டுதல் இல்லாம இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஜலத்தை கொஞ்சம் சூரியன் இப்போ டெய்லி ஜலத்தை குடிக்கிறது, ஜலத்தை வெளியில மழையா கொடுக்கறது. சூரியன்ல ஜலம் ஒட்டுறதோ? ஒட்டுறதே கிடையாது. அது மாதிரி அந்த பொருள் தன்னிடம் வரும் போதும், பொருள் தன்னை விட்டு போகும் போதும், அதுல ஒரு பணம் வந்துடுத்து, ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துடுத்துனா ஓவர் ஜாய் அதுவும் கூடாது. ஒரு பணமோ பொருளோ நம்மளை விட்டு போயிடுத்துனா அதுக்காக ஓவர் டிப்ரெஷனும் கூடாது. அப்படிங்கறதை சூரியனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி ஒரு சூரியன் கீழே நிறைய தண்ணீர் குட்டை குட்டையா இருக்குன்னா அந்த ஜலத்துல எல்லாம் 10, 20, 100 சூரியன் இருக்கிற மாதிரி தெரியும். அது ரெஃப்ளெக்ஷன்னால உண்டானதை தவிர்த்து ஆக்சுவலா சூரியன்கிறது ஒண்ணு. அது மாதிரிதான் ஒரே ஆத்மா பல பல சரீரங்களில் பலராக காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். இது சூரியனுடைய விஷயம். எல்லாமே சின்ன சின்ன விஷயம், அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது புறா. புறாவோடைய ஒரு பெரிய கதை சொல்ற. புறாவோட கதை கபோதகா அப்படின்னா புறான்னு அர்த்தம். ஒரு புறா என்ன பண்ணித்தான், ஒரு மரத்துல கூடு கட்டித்தான். இதுவரைக்கும் பார்த்தது இயற்கையில இருக்கக்கூடிய குருக்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாரு பேருமே, சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், ஆகாசமா இருக்கட்டும், இதில் அக்னியா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய குருக்கள். பூமி, வாயு, ஆகாசம், வாயு, ஆகாசம், நீர், அக்னி, அதுக்கப்புறமா லாஸ்டா பார்த்தது சூரியனும் சந்திரனும் சூரியனும். இவா எல்லாருமே இயற்கையில இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய தெய்வங்களான குருக்கள். அடுத்தது இனியும் இயற்கையில இருக்கிறது தான். இனி மிருகங்கள், பட்சிகள் இதெல்லாம் சொல்ல போறேன். அதுல இந்த புறா கூடு கட்டித்தான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புறாவுக்கும் அந்த புறாவோட பாரியக்கும் ரொம்ப ரொம்ப பாண்டேஜ், பயங்கர ஒண்ணு சேர்ந்து போயிடுது. ஓகேவா? அப்படியே ஒரு நாள் என்னாச்சு, இப்படி சந்தோஷமா இருக்கு, குஞ்சுகள் நிறைய பொரிக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குஞ்சுகளோட. அது ரொம்ப ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அந்த புறா ரெண்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளுடைய அந்த ஹஸ்பண்ட் புறாவுக்கும் ஒய்ஃப் புறாவுக்கும் இருக்கிற அந்த அந்த லைஃப், அந்த தாம்பத்தியம், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய தம்பதிகளா இருக்கிற லைஃப பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றார். அப்புறம் அது ரொம்ப ஜாலியா நிறைய குட்டி குஞ்சுகளை போடுறத பத்தி சொல்றார். அப்புறம் அந்த குஞ்சுகள் மேல அவர் அந்த ரெண்டும் வைக்கக்கூடிய ஒரு லவ், அந்த பேரண்டல் அஃபெக்ஷன், அத பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றார். இதெல்லாம் சொல்லி இப்படியே சந்தோஷமா இருக்கு அந்த புறா. இப்படியே இருந்தா நல்லா இருக்குமா ஒரு கதை? ஒரு சினிமா பாக்குறோம், ஒரே ஹாப்பியா இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரணுமே படத்துல. அது மாதிரி ஒரு வேடன் வரான். அந்த வேடன் என்ன பண்ணா, இந்த குஞ்சுகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுல ஒரு வலைய போட்டு இந்த குஞ்சுகள் எல்லாம் புடிச்சுட்டான். உடனே அப்ப அந்த சமயம் பார்த்து இந்த அம்மா புறாவும் அப்பா புறாவும் இறை எடுக்கிறதுக்காக போயிருக்கு. அது திரும்ப ஓடி ஐயோ நம்மளோட குஞ்சுகள் இப்படி கஷ்டப்படுறதேன்னு சொல்லி அந்த அம்மா புறா என்ன பண்ணிட்டு ஓடி அந்த குஞ்சுகளை காப்பாத்தலான்னு போய் அதுவும் என்ன பண்ணிட்டு வலைக்குள்ள விழுந்தொடுத்து.
உடனே என்னாச்சு, இந்த ஹஸ்பண்ட் புறா வெளியில வந்து நின்னுண்டு ஒரு 4-5 ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்கள் தன்னோட ஒய்ஃப் குஞ்சுகள் எல்லாம் போயிடுத்தேன்னு சொல்லி புலம்புறத மெனக்கெட்டு 3 ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இந்த ஆண் புறாவும் ஐயோ என் பாரியையாச்சே என் குழந்தைகளாச்சேன்னு போய் தானும் வலையில் பட்டு விட்டது. உடனே வேடன் என்ன பண்ணா, அப்பாடா இன்னைக்கு நல்லா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புறாவை எடுத்துட்டு போயிட்டான். இத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நம்ம குடும்பிகளா இருக்கோம், குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா குடும்பத்தை நம்ம பராமரிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி, நம்மளுடைய கடமை. புரியுறதா? ஆனா ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த கடமையை நம்ம செய்யறதோட மட்டும் இல்லாம ஓவர் அஃபெக்ஷன் வைக்கிறோம். நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவா மேலேயே கூட என்ன பண்ணக்கூடாது, ஓவர் அஃபெக்ஷன் வைக்க கூடாது அப்படிங்கறத சொல்றான். எத்தனையோ இடங்கள்ல நம்ம பாக்குறோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கா, யாராவது ஒருத்தர் போயிட்டா அப்படின்னா இன்னொருத்தர் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறா. எல்லாரும் வந்தவாள்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும், எல்லாருக்குமே ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிருக்கா. ஓகேவா? அதனால எல்லாரு மேலையும் பற்று வைக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். அதுக்குதான் இந்த உத்தவ கீதையே, அந்த உபதேசமே அதுக்குதான். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவா மேல ஓவர் அஃபெக்ஷன்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் பரிவு காமிக்கணும், எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாருக்கிட்டையும் கனிவா நடந்துக்கணும். அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கனிவா நடந்துக்கணும். ஆனா யாருக்கிட்டையும் பற்று வைக்க கூடாது. அதுதான் இங்க சொல்லி தரார். குடும்பத்திலே கட்டுண்டு இந்த புறா மாதிரி அழிந்து போகிறான்னு 7வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். அடுத்தது மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுமா, எது கிடைக்க போற மான் கிடைச்சதுன்னா அந்த மானை சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகிற வரைக்கும் அமைதியா இருக்கும். வேற எது பக்கத்திலேயே எலி ஓடினா கூட அந்த மலைப்பாம்பு போய் பிடிக்காது. அது மாதிரி ஒரு யோகீஸ்வரனானவன் தனக்கு தேவைன்னாதான் சாப்பிடணும். யோகீஸ்வரன் கிடையாது, நம்மளும் அப்படிதான். நமக்கு பசிச்சாதான் சாப்பிடணும். சும்மா சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது உடம்புக்கும் கெடுதல், நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அது கெடுதலாக இருக்கும். அதனால் பல நாட்களுக்கு உணவே கிடைக்காட்டினா கூட இந்த மலைப்பாம்பு எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், அமைதியா இருக்கும். தன்னை நோக்கி எது வருதோ அதை தான் சாப்பிடும். இதுக்கு பேரே அஜகர விருத்தின்னு பேரு. மலைப்பாம்பு போய் வேட்டையாடுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். நீங்க பாத்துருக்கலாம். அப்படியே ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை அப்படியே சுத்தி பிடிச்சு அதை பொறுமையா சாப்பிட்டுட்டு பல நாட்கள் நாளும் அது சாப்பிடாம இருக்கும். அது மாதிரிதான் யோகீஸ்வரர்கள் பல பேர் ஏதாவது யாராவது வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவா. ஆனா அவள் போய் யார்ட்டையும் பிக்ஷை கேட்க மாட்டா. அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருந்திருக்கா. அந்த அஜகர விருத்திக்கு உதாரணமா இருக்கிறது இந்த ஸ்லோகங்கள். அடுத்தது கடல். இந்த கடலானது என்ன பண்றது அப்படின்னா, ஆரவாரமா இருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா ஆரவாரமா இருக்கு. அப்புறம் கம்பீரமா இருக்கு. கடலோட காம்பீரியம் எப்படி இருக்கு, அப்பா என்ன காம்பீரியம். அப்புறம் அலை பறந்து அப்படி வீசுறது, அலைகள் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த கடலை என்ன பண்ண முடியாது, கடந்து போயிட முடியுமா நம்மளால? பகவான் ஆஞ்சநேயர் கடந்தார் அப்படின்னா அவர் வாயுகுமாரன், ஆஞ்சநேய பகவான், அவரால முடியும். நம்மளால முடியுமா? கடலை தாண்ட முடியுமா? இல்ல கடலை, அதாவது கடலோட எதையுமே நீங்க கலக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணெயை கலக்கறா அதெல்லாம் மிதந்து போயிடுறது. கடல் கெட்டு போறது கிடையாது. எங்கேயாவது பால்ல என்னத்தையாவது விட்டா கெட்டு போயிடும். கடலை கெடுக்க முடியுமா? முடியாது. இப்படி ஆனா கடல் பார்த்தேன்னா அந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த கடல்ல ஒரு சைலன்ஸ் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு சாந்ததை இருக்கும். அப்போ இங்க அழகா அதை சொல்றார். இதெல்லாம் கடல்ல கடலோட குணம். இதெல்லாம் ஞானியோட குணங்கள். யோகீஸ்வரன் எப்படி இருக்கணும், அவனுடைய மலர்ச்சி. இந்த யோகீஸ்வரனை பார்த்தாலே ஒரு மலர்ச்சி இருக்கும் அவள்கிட்ட. அதுதான் கடலோட இந்த ஆரவாரத்துக்கு ஒப்பிடுறான். மகான்களை பார்த்தா கம்பீரமா இருக்கப்பா, எந்த பயமும் கிடையாது அவளுக்கு. அது மாதிரிதான் கடல் இருக்கு. ஆழம் காண முடியாத அறிவு உடையவர்களாக ஞானிகள் இருப்பார்கள், தாண்டி செல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள். ஒரு ஞானி இருக்காருன்னா அவரை தாண்டி போயிட முடியாது. அவர்கிட்ட எல்லாரும் போய் அப்படி நிப்பா.
இதெல்லாம் நிறைய மகான்களோட கதையில நீங்க பார்க்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் கலக்க முடியாததாக கடல்ல எதையும் கொண்டு போய் நீங்க கலக்க முடியாது. அது மாதிரி ஞானிட்ட எந்த ஒரு இந்த நம்மள மாதிரி உணர்வுகள்லாம் அந்த ஞானிய பாதிக்காது அப்படிங்கறத சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். நதியெல்லாம் கடல்ல போய் தான் சேர்றது. அது மாதிரி தன்னுடைய இந்த தண்ணி நின்னு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு நதியே வரல, வத்தி போயிடுத்துன்னா கூட அந்த கடல் என்ன ஆகிறது இல்ல, கடல் வத்துறது கிடையாது. நதிகள் வற்றலாம், ஆனால் கடல் வத்துறதே கிடையாது. அது மாதிரி தன்னோட சந்தோஷங்கள் நடக்கும் போது ஓவர் ஹாப்பினஸோ இல்ல ஒண்ணுமே நடக்காதப்போ துக்கமோ ரெண்டும் கிடையாது ஞானிக்கு. நிறைய நதி கலக்கிறதுன்னு கடல் சந்தோஷப்படுறதும் இல்ல, நதியே வத்தி போச்சுன்னா கடல் வருத்தப்படுறதும் இல்ல. அதே மாதிரிதான் இத சொல்றார். அடுத்தது விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி ரொம்ப பளபளப்பா இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை பார்த்து பட்டுன்னு அதுக்குள்ள போய் விழுந்து நாசமாகிறது. அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய போகங்களை பார்த்து பொன் பொருள் ஆபரணம் ஆடைகள் முதலான வசீகரப்பட்டு இதுல ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கும்னு கடைசியில எல்லாரும் நாசம் ஆயிடுறோம். அதுதான் உலகத்துல நடக்கிறது. அதனால இந்த பொன் பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசைய குறைச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த விட்டில் பூச்சி உதாரணத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறார். 12வது தேனி. இந்த தேனியானது என்ன பண்றதுன்னா நிறைய புஷ்பங்களுக்கு போறது. இந்த புஷ்பத்துல போய் உக்காந்துக்கும் போது இந்த தேனி என்ன பண்றது, பூவுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருதா, வரவே இல்லை. கொஞ்சமா தேனை எடுத்துனுட்டு பூவுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம அடுத்த பூவுக்கு போயிடுறது. இதுக்கு பேரு மாதுகர விற்த்தின்னு பேரு. முன்னாடி அஜகர விற்பி சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேரு மாதுகர விற்பி. மதுகரம்னா தேனி. தேனி மாதிரி மகான்கள் என்ன பண்ணுவா, பிக்ஷைக்கு போவா ஒரு ஆத்துக்கு. அந்த ஆத்துல இருக்கிறவா என்னமோ இத்துணுண்டோ அத்துணுண்டோ அதை கொண்டு போடுவா. அவளுக்கு பெரிய அனுகிரகத்தையும் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போவா. அந்த அனுகிரகம் என்ன தெரியுமா, தேனினால்தான் பாலினேஷன் நடக்கிறது. தேனினால்தான் மகரந்த சேர்க்கை நடந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இத்தனை விதவிதமா உண்டாகிறது. தேனீங்கிற ஒரு பூச்சி இல்லாட்டினா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அழிய வேண்டியதுதான். ஏன்னா பயிர்கள் வளராது, பூக்கள் பூக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இந்த தேனி எத்துணுண்டு இருக்கு. அது இவ்வளவு வேலையை பாக்குறது. பகவானுடைய சிருஷ்டியை நினைச்சு பாருங்க. இந்த தேனி பூவை உபதிரவிக்காம எப்படி அதுல இருக்கிற தேனை எடுத்துக்கிறதோ அது மாதிரி ஞானியானவர் தன்னோட சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்கான உணவுகளை குடும்பி ஒருத்தனை உபதிரவிக்காம அவன்கிட்ட போய் பிக்ஷையாக பெற்று உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி தேனி தேனை மட்டும் எடுத்துக்கிறது, மற்றது எல்லாத்தையும் விட்டுடுறது இல்லையா. அது மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து தேவையான தத்துவத்தை, உண்மையான சாரமான தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கணுமே தவிர்த்து, ஒரு உதாரணம் சொல்றேன். சிவபுராணம்னு ஒண்ணு இருக்கு, விஷ்ணு புராணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிவபுராணத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதை விட்டுட்டு விஷ்ணுவும் சிவனும் சண்டை போட்டான்னு சொல்லியிருக்கே அப்படின்னு அதை எடுத்து விவாதம் பண்ணக்கூடாது. அது தப்பு. எதுக்கு சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா, சாரத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து அசாரத்தை நம்ம எடுத்துக்கப்படாது. அதெல்லாம் ஒரு வியாஜம், அதெல்லாம் ஒரு லீல, ஒரு விளையாட்டு. நம்ம ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன சாரமோ அதை எடுத்துக்கணுமே தவிர்த்து மத்தெல்லாம் தள்ளிடணும். அது ரொம்ப அழகாக இங்க அவதூதர் நமக்கு சொல்லி தரார். எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் சாரத்தை மட்டும் கிரகிச்சுக்கணும், அசாரத்தை தள்ளிப்படணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது யானை அப்படிங்கிறது. இந்த யானையானது என்ன பண்றது அப்படின்னா, ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா மரத்தினால ஒரு பொன் யானையோட பொம்மையை பண்ணி வைப்பா. இந்த ஆண் யானை என்ன பண்ணும், ஆஹா ஒரு பொன் யானை இருக்குன்னு சொல்லிட்டு அதை தழுவிக்கிறதுக்காக ஓடி வரும். வர வழியில ஒரு குழியை வெட்டி வச்சிருப்பா. அந்த குழியில தான் விழுந்து இந்த யானையை பிடிச்சிருந்து போய் சர்க்கஸ்ல நிறுத்திடுவா. அப்புறம் அவன் ஆட்டுற ஆட்டுக்கெல்லாம் இந்த யானை ஆடணும், பாவம். புரியுறதா? இப்படிதான் யானையை பிடிப்பா. அப்போ பெண்களிடத்துல இருக்கக்கூடிய போகம், ஆஹா அப்படின்னு ஆண் பெண்ணை நினைச்சும் பெண் ஆணை நினைச்சும் மயங்கினானா அப்புறம் வாழ்க்கை முழுக்க சர்க்கஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சொல்ற. அடுத்தது தேன் எடுக்கக்கூடியவன். இந்த தேன் எடுக்கக்கூடியவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேன் எல்லாத்தையும்
ஆக்சுவலா தேனி தேன் எடுக்கிறவன் ரெண்டையும் தான் அதுல இதுல சொல்ற. இந்த தேனி என்ன பண்றது, இந்த தேனை வந்து நிறைய பூல இருந்து கலெக்ட் பண்ணி இத நாளைக்கு குடிச்சுக்கலாம்னு ரூமா கட்டி எல்லா இடத்துலயும் தேனை ரொப்பி வைக்கிறது. கடைசியில அது வேற ஒருத்தன் கொண்டுட்டு போயிடுறான். இதுதான் நடக்கும். எவ்வளோ பணம், எத்தனை கதை வேணும் இதுக்கு. நியூஸ்ல போய் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க. எத்தனை பேர் கோடியா சம்பாதிச்சு வச்சு அந்த பணம் என்ன ஆயிடுச்சு, கடைசியில வேற எவனோ அது கொண்டுட்டு போயிட்டான், இல்லாட்டா இன்கம் டாக்ஸ்ல வந்து வாங்கிட்டு போயிட்டான். அப்படித்தான் லோபத்தினால பேராசையினால சேர்க்கக்கூடிய பொருள் இப்படிதான் நாசமாகுங்கிறத தேன் எடுக்கிறவன் இருந்து கத்துண்டேன் என்று சொன்னார். அடுத்தது மான். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மானானது இந்த மானை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் வேடன் அப்படின்னா, ஒரு புல்லாங்குழல் எடுத்து ஒரு அழகான வாசிப்பான். இந்த புல்லாங்குழல் எடுத்து உடனே இந்த மான் என்ன பண்ணும், இதுக்கு கேட்கிற திறமை ரொம்ப பிடிக்கும், பாட்டு இசைக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அங்கிருந்து ஓடி வந்து, என்னடா என்ன நல்ல மியூசிக் கேட்கறதே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வருவான். உடனே என்ன ஆகும், பிடிச்சிடுவான் மான இந்த வேடன். அது மாதிரி கிராமிய கீதம் ந ஸ்ருணியாத் அப்படிங்கிற ஒரு யோகியானவன், அது இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பேன், நிறைய கதைகள் இருக்கு இதை சொல்றதுக்கு. ஒரு ரிஷி என்ன பண்ணாரா, சௌபரின்னு ஒரு ரிஷி ஜலத்துல தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக ஜலத்தை எடுத்தாராம். உள்ள பார்த்தா நிறைய மீன் குஞ்சுகள் இருக்கு. அதெல்லாம் அந்த மீனுக்கு ஒரு ஒய்ஃபு குழந்தைகள் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்து விட்டான். சன்னியாசியா இருந்த ஒரு ரிஷிக்கு. அப்படி ஒரு கதை இருக்கு. அது மாதிரி ஒரு பாட்டை கேட்டா அந்த பாட்டுல ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வரி வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதுல அது மூலமா அந்த போகத்துக்குள்ள ஆசை வந்துடும். அதனால ஒரு ஞானியானவன், ஒரு சன்னியாசியானவன் சினிமா பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுன்னு இந்த மாதிரி லௌகிகமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, அதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்றேன். அடுத்து 16வது விஷயம், மீனை எப்படி பிடிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பா, இல்ல ஒரு புழுவை போட்டு சின்ன மீனை பிடிப்பா. அப்போ அந்த மீன் என்ன பண்ணும், எத்தனையோ சாப்பிடுறதுக்கு ஐட்டங்கள் இந்த குளத்திலேயே இருக்கும் மீனுக்கு, இல்ல அந்த கடல்லையே இருக்கும். ஆமாமா இல்லையா? அந்த மீனுக்கு தேவையான எல்லா ஆகாரமும் போஜனமும் அந்த கடல்லையோ அந்த குளத்திலேயோ அதுலயே இருக்குன்னு அந்த மீனுக்கு தெரியும். ஆனாலும் தன் கண் முன்னாடி இருக்கிற ஒரு அழகான புழுவை பார்த்த உடனே இதை சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையில போய் அந்த புழுவை கடிச்சு தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போகிறது ஒரு மீன். அது போல உணவு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையை வச்சு இந்த லட்டு சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு சுகர் வந்தவர் நினைச்சார் அப்படின்னா அந்த லட்டுனாலேயே அவருடைய சுகர் ரைஸ் ஆகும், அது அவருடைய ஹெல்த்துக்கு ஆபத்தாகும். அது மாதிரி உணவு மேல இருக்கக்கூடிய ஆசையினால் நீ கஷ்டத்தை அடைந்து விடாதே அப்படிங்கறதை ஒரு மீனை உதாரணமாக வச்சு ரொம்ப ஆச்சரியமாக அவதூதர் சொல்றார். எவ்வளவு ஆச்சரியமான உபதேசங்கள் பாருங்க. அடுத்தது ஒரு பெரிய கதை. இன்னொரு காலத்தில் விதேக நாட்டிலே, விதேக நாடுங்கிறது எங்க இருக்கு, நேபாள், ஜனகரோட நாடு. அந்த நாட்டிலே பிங்களா என்கின்ற ஒரு வேஷி இருந்தாள். ஒரு வேஷ்யா ஸ்திரீ இருக்கா, பிங்களாங்கிற ஒரு ஸ்திரீ இருக்கா. அவ என்ன பண்ணுவான்னா, அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பூஷணங்கள் எல்லாம் போட்டு வாசல்ல வந்து ரொம்ப நேரம் நின்று இருப்பா. அவளுக்கு வந்து என்னன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அப்ப வந்து அந்த தெருவுல போற வரவாள எல்லாம் பார்த்தா பெரிய 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 தனவான்கள்லாம் அந்த ரோட்ல போவான். அப்ப என்ன நினைப்பா அப்படின்னா, இவர் பெரிய பணக்காரரா இருப்பாரே, இவர் எங்கிட்டதான் வரப்போறார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பான். அப்புறம் அவர் கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க வராம அடுத்து வேற ஒரு பணக்காரன் நம்மளை நோக்கி வருவான் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதே மாதிரி வருவான், அதே மாதிரி இவள் இருப்பா. இவளோட நாட்கள் அப்படி கடந்து போகுது. ஒரு நாள் யாருமே இவ கிட்டக்க வரலையாம், இந்த வேஷி கிட்டக்க. அப்ப ராத்திரி வரைக்கும் வாசல்லையே நின்று இருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு வாசல்ல நின்று இருக்கா. ராத்திரி ஃபுல்லா நிக்கிறா. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆயிடுத்து. பாதி ராத்திரி தூக்கமே போயிடுத்து. அப்போ உள்ளேலையும் வெளியிலையும் ஆத்துல உன்னையும் பிணையும் இப்படி நடந்துட்டே இருந்தா. அப்போ அவளுக்கு பணம் இன்னைக்கு கிடைக்கல, முகமெல்லாம் வாடி போச்சு, மனசு கவலை ஆயிடுத்து.
கடைசியில அது என்ன எடுத்து அவளுக்கு ஒரு வைராகியத்தை கொடுத்துட்டான். இத்தனை நாள் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பாப்பத்தை நம்ம பண்ணியிருக்கோமே, அகங்காரத்தை அறிவு பெறாத மனிதன் விட முடியாத மாதிரி இந்த உடல்ல ஒரு வைராக்கியம் வராத வரைக்கும் இந்த உடல் பிணைப்பை நம்ம விட முடியாது என்று சொல்லி நான் சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு நாள் இருந்துட்டேனே, ஒரு காமத்தை போய் இவ்வளவு நாட்கள் விரும்பினேனே, பணத்துக்காக என்னுடைய தேகத்தை விற்று நான் ரொம்ப கீழ்த்தரமா நான் நடந்து கொண்டேனேன்னு சொல்லி ரொம்ப வைராக்கியத்தினால பல ஸ்லோகங்களை சொல்லி கடைசியில சுக்ருத் பிரேஷ்டதமோ நாதகம் ஆத்மா சாயம் ஷரீரினாம் தம் விக்ரியாத்மனைவாஹம் ரமேனம் யதாரமாம். இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு புருஷன் பகவான் ஆச்சே, அவனை நான் நினைந்து அவனோடு ஆனந்தமாக இருக்காமல் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அல்பமான மனுஷால போய் நான் நம்பினேனே என்று சொல்லி அன்னிலிருந்து அவள் இந்த தாழ்ந்த ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு எப்பவுமே பகவானையே நினைத்து அவள் அப்பவே அந்த பகவான சரணாகதி பண்ணுகின்றாள். தேனோபகிருதமாதய சிரசா கிராமிய சங்கதாக திக்த்வா துராஷா சரணம் व्रजामि तमधीश्वरं शरणं व्रजामि तमधीश्वरं शरणं व्रजामि तमधीश्वरं. அந்த பகவானை நான் சரணாகதி பண்ணுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படி தன்னுடைய படுக்கையில உட்கார்ந்துட்டு நிம்மதியான ஒரு உறக்கத்தை அடைந்தாள் அவள். அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அந்த இடத்துக்கு போகும்போது அதுல இருந்து நான் என்ன கத்துனேன் அப்படின்னா, பேராசை பெரும் துக்கத்தை உனக்கு கொடுக்கும். எந்த பொருளையுமே ஆசை வைக்காதவனா இருந்தா உன்னை விட சந்தோஷமானவன் வேற யாரும் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோப்பா. அதுதான் நான் அந்த பிங்களாங்கிற வேஷ்யாஸ்திரி கிட்ட இருந்து கத்துண்டேன் என்று சொல்றேன். அடுத்தது குரரம் என்னும் பட்சி. இந்த குரரம்ங்கிறது என்னன்னா, குரரம்ங்கிறது ஒரு பறவை. அந்த பறவைக்கு ஒரு மாமிச துண்டு கிடைக்கிறது. அதை நேரா எடுத்துட்டு வானத்துல போய் பறக்கிறது. அதை சாப்பிடலாம்னு சொல்லி ஜாலியா அந்த வானத்துல பறக்கும் போது வேற ஒரு பட்சி இந்த பட்சிய எதுவும் பண்ணல, இந்த பட்சியை எதுவும் பண்ணல, அந்த மாமிச துண்டை இதுகிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக இத தாக்குறது. இந்த பட்சி கிட்ட இந்த குரல பட்சிய அடிக்கிறது. இந்த பட்சி என்ன பண்றது, ஐயோ இந்த மாமிசத்தை நம்ம காப்பாத்திக்கிறவேன்னு சொல்லி அது நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு மேல பறக்கிறது. அதை விட வேற பெரிய பறவைகள் அந்த பறவையோட சண்டை போடுறது. கடைசியில இது என்ன பண்ணிட்டுன்னா, ஐயோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடணும்னா நம்மள கொன்னுடும் போலயே இந்த பறவைன்னு சொல்லி அந்த மாமிச துண்டை கீழே விட்ட உடனே எல்லா பறவையும் அந்த மாமிச துண்டை பிடிச்சுட்டு இந்த பறவையை விட்டு கொடுத்து. அது மாதிரியேதான் நம்ம பணம்னு பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா எல்லாரும் ஓடி வந்துருவா. பணக்காரனா இருக்கிற ஒருத்தன்ட்ட இல்லாத பந்துக்கள்லாம் வந்துடுவா. பெரியமாவோட சித்தப்பாவோட மாமாவோட சித்தியோடன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடன்னு சொல்லிட்டு பல பேர் வந்துடுவா ஒரு பணக்காரன்ட்ட. அதே அந்த பணம் எல்லாம் போனோன்னு என்ன பண்ணுவா, அவ்வளவுதான். பணம் போன உடனே பாரியை கூட மதிக்க மாட்டா, குழந்தைகள் கூட மதிக்க மாட்டா. இது என்ன, நான் என்ன எங்கேயோ நடக்கிறதையா சொல்லிட்டு இருக்கேன். லோகத்துல நீங்க கேட்கற பாக்குற சந்திக்கக்கூடிய கதைகளை தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் அவதூதர் சொல்றாருங்க. அதனால ஆனந்தமாக நான் இருக்கேன். இந்த பொருள் பணம் மட்டும் கிடையாது, பொருள் மெட்டீரியல்ஸ். இந்த பொருளை சேர்க்க என்ன ஆகும்னா துக்கம் தான் வரும். ஒருத்தர் எவ்வளவோ நகைய சேர்த்து பீரோல வச்சிருந்தா, ஒரு நாள் கவனிக்காம போயிட்டா, பூரா நகையும் ஒருத்தர் கொண்டு போயிட்டான். அவ்வளவுதான். எவ்வளவு துக்கம். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பா அந்த நகைய, இல்லையா? அதுதான் பொருள்னால துக்கம் வரும் அப்படிங்கறதை இங்க சொல்றார். அடுத்தது 19வது குரு, குழந்தையானது எப்படி சூதுவாதி இல்லாமல், மானம் அவமானம்ங்கிற பேத உணர்வு இல்லாமல், யார பத்தியும் இது எனக்கு அப்பா இது அம்மாங்கிறது கூட குழந்தைக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் நினைவு தெரியறதுன்னு சொல்றோம். இது அம்மா இது அப்பாங்கிறது. ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. யாராவது வந்தா சிரிக்கும், வேற யாராவது வந்தா அழும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அது மாதிரி ஒரு ஞானியானவர்
குணங்களை எல்லாம் கடந்தவராக இருக்க வேண்டும் என்று ஒரு பாலகன், ஒரு குழந்தையிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். அடுத்ததாக क्वचित् कुमारी त्वात्मानं ब्रृणानान् गृहमागतान् स्वयं तान् अर्हयामासे क्वापि यातेषु बन्धुषु. ஒரு ஊர்ல ஒரு கன்னி பெண் இருந்தாள். அவளை என்ன பண்ணினா அப்படின்னா, தன்னை மாப்பிள்ளை பாக்கிறதுக்காக, தன்னை பெண் பாக்கிறதுக்காக மாப்பிள்ளை முதலானவர்கள்லாம் வந்திருக்கும் போது இவளோட அப்பாவும் அம்மாவும் வெளியில போயிருக்கிறதுனால இவளே என்ன பண்ணினா அப்படின்னா, அவளை எல்லாம் வரவழைச்சு உக்காத்தினா. அப்புறம் அவளுக்கு சாதம் போடணுமேன்னு சொல்லிட்டு நெல்லு குத்துறதுக்காக போனாள். அப்படி நெல்லு குத்தும் போது தன்னோட கையில சங்குனால் பண்ணப்பட்ட பல வளையல்களை போட்டு இருந்தா. அப்படி அதை குத்திண்டே இருக்கும் போது இவ என்ன பண்றா அப்படின்னா, உடனே அவ நினைச்சா, ஐயோ நம்ம நெல்லு குத்துறது சத்தம் அவளுக்கு கேக்குமே, அப்போ நம்மள தானே நெல்ல குத்தி பண்றேன்னு சொல்லி அவ நம்மள ஏழன்னு தப்பா நினைச்சிடுவாளோ அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணா, நிறைய வளையல் அவுத்து வச்சுட்டு இந்த கைக்கு ஒரு வளையல், இந்த கைக்கு ஒரு வளையல், அதை மட்டும் போட்டு நெல்ல குத்தினா சத்தம் வராத மாதிரி. அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நிறைய இருந்தது, அப்புறம் கொஞ்சத்தை அவுத்து வச்சா திரும்பவும் சத்தம் வந்தது, இன்னும் கொஞ்சம் அவுத்து வச்சா திரும்ப சத்தம் வந்தது, ரெண்டு மட்டும் போட்டுன்னா சத்தமே வரலையா. அப்போ இந்த விஷயத்த பார்த்துட்டு நான் என்ன கத்துனேன் அப்படின்னா, நிறைய பேர் கூட சேர்ந்து இருந்தா ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கத்துனேன். ஒரு ஞானி என்ன பண்ணணும், ஏகாந்தமாக இருக்கணும். இனிது இனிது இனியது கேட்பின் எழில் வடிவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படிங்கறத நான் கத்துனேன். நிறைய பேரோட இருந்ததுன்னா சண்டை, சச்சரவு, வாதம், விவாதங்கள் இதெல்லாம் வரும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பல பேரோட நீங்க இருக்கேள் அப்படின்னா எப்பவுமே ஹாப்பியாவா இருப்பா இல்லையே. அவளுக்குள்ள நிறைய சந்தோஷமா இருக்கிறத விட சண்டை தான் நிறைய போடுவா. இப்ப ரெண்டு பேர் மட்டும் இருந்தா அப்படின்னா அனாவசியமான விஷயங்களை தான் பேசுவா. அன்லஸ் ஆர் அன்டில் அவ பாகவதாளா, அவ சத் சங்கத்துக்கு இஷ்டம் உள்ளவாளா இருந்தா நல்லதை பேசுவா, பகவானை பத்தி பேசுவா. இல்லாட்டினா அனாவசியமான விஷயத்தை தான் பேசுவா. கோவில்ல போய் எத்தனை பேரு குடும்ப நியாயத்தை பேசின்னு இருக்கா அவங்களுக்கே தெரியும். அப்ப ரெண்டு பேர் இருந்தா அப்படின்னா அவளுக்குள்ள அனாவசியமான பேச்சு வரும். பல பேர் இருந்தான்னா அவளுக்குள்ள சண்டை சச்சரவு வரும். தனியா இருந்தான்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அததான் இந்த கன்னி பெண் எனக்கு உணர்த்தினாள் அப்படிங்கறத சொல்றா. ஒரு வளையல் போட்டுண்டப்போ அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னு. அடுத்தது, அம்பு தொடுக்கக்கூடிய ஒரு வீரனானவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன் லட்சியத்தை மட்டுமே நினைந்து இருக்கின்றான். அது போல ஒரு ஞானியானவன் தன் லட்சியமான பகவானை தவிர வேற எதையுமே நினைக்காம, எத்தனை இன்ப துன்பங்கள், நன்மை தீமைகள், மானம் அவமானங்கள், சூடு குளிர் என்ன வந்தாலும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் பகவான் ஒருத்தனையே நினைச்சுண்டு நாம் இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றான். அதுதான் எனது இந்த அம்பு தொடுப்பவன் அவன்கிட்ட இருந்து நான் கத்துண்ட விஷயங்கள் என்று சொல்றார். அது 12வது ஸ்லோகத்துல, 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல சொல்றார். யஸ்மின் மனோலப்த பதம் யதேதத் ஷனை ஷனைர் முஞ்சதி கர்மரேணூன் சத்வேன விருத்தேன ரஜஸ்தமஸ்ச விதூய நிர்வாணமுபைத்ய நிந்தனம் என்று சொல்லுகின்றார். அடுத்தது பாம்பு. இந்த பாம்பு என்ன பண்றதுன்னா, தான் ஒரு பாம்பு எங்கேயாவது வீடு கட்டி பார்த்திருக்கேளா, பாம்பு எங்கேயாவது ஒரு புத்து கட்டி பார்த்திருக்கேளா? பாம்பு புத்துங்கிறது பாம்பு கட்டுறது கிடையாது, கரையான் கட்டுறது. அந்த கரையான் கட்டின புத்துல அது கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்ச நாள்ல அந்த புத்தை யாராவது இடிச்சுட்டான்னு வைங்கோ, அங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடும், வேற எங்கேயாவது கரையான் கட்டின புத்துல போய் இருக்கும். அதே மாதிரி ஒரு சன்னியாசியானவன் தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சுண்டு அது மேல ஆசை வச்சுக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம் மகான்களுக்கு. அதனாலதான் பரிவிராஜகாள் அப்படின்னு சொல்றோம். அவ வேற வேற இடத்துக்கு அப்படின்னு நடந்துட்டே இருப்பா, வேற இடத்துக்கு போயிட்டே இருப்பா. அது மாதிரி ஒரு இடத்துல போய் கரையான் புத்துல போய் சுகமா இருக்கிறது. அது மாதிரி பகவான் கிட்டக்கத்தான் நம்ம நம்பரமே தவிர்த்து ஸ்திரமா நம்ம வாழறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்க கூடாதுங்கிறது சன்னியாசிகளுக்கான ஒரு உபதேசம். அது சர்ப்பத்துக்கிட்ட இருந்து கத்துண்டேன் என்று சொன்னார். அடுத்து 23வது குரு சிலந்தி பூச்சி. இந்த சிலந்தி என்ன பண்ணுமா,
அதோட வாயிலிருந்து ஒரு திரவத்தை உண்டு பண்ணி இந்த பெரிய கூட்டை கட்டி அந்த கூட்டுல வாசம் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டை திரும்பவும் தன்னுடைய வாய்க்குள்ளேயே கொண்டு போயிடும். அது மாதிரிதான் பகவான் என்ன செய்யறார், இந்த உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற காலம் வரும்போது எல்லாத்தையும் தன்னிடமிருந்தே உண்டு பண்ணுகின்றார் பகவான். அதுக்கு வேற வேற வஸ்துக்கள்லாம் அவர், இப்ப என்ன நம்ம பொம்மை பண்றதுக்கு மண்ணு வேணும், ஜலம் வேணும், எல்லாம் வேற வேற பொருள்களை சேகரிச்சு நம்ம பண்றோம். ஆனா பகவான் அப்படியே அந்த உலகத்தை படைச்சார், எல்லாத்தையும் தன்னிடமிருந்தே படைத்தார். எது போல சிலந்தி எப்படி தன்னிடமிருந்தே இந்த கூட்டை உண்டாக்குகின்றதோ அது மாதிரி பகவான் தன்னிடமிருந்தே இந்த உலகத்தை படைத்தார். பிரளய காலம் வரும்போது எப்படி சிலந்தி இந்த கூட்டை தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறதோ பகவான் அது போலவே எல்லாத்தையும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கின்றார் பிரளய காலத்தில் என்று இதை நான் சிலந்தி பூச்சியிட்ட இருந்து கத்துண்டேன்னு சொல்றேன். 24வது குரு, கடைசி குரு யாருன்னா குளவி. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். குருநாதருடைய மகிமையை சொல்றார். இந்த குளவி கூட்டுக்குள்ள இந்த குளவி என்ன பண்ணுமா, ஒரு புழுவை பிடிச்சுன்னு வந்து இந்த கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுடும். அப்போ அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த புழு என்ன பண்ணும்னா, ஐயோ குளவி வந்துடுமோ, நம்மளை கொட்டிடுமோ, சாப்பிட்டுடுமோன்னு பயந்துண்டு குளவி 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 நினைச்சுட்டு இந்த புழு என்ன ஆயிடும், இது ஒரு குளவியாக ஆயிடும். அது மாதிரி ஒரு ஆச்சாரியனை அடைந்த ஒரு சிஷ்யன், யார் ஒருத்தன் ஆச்சாரியனை நினைச்சுட்டே இருக்கானோ, குருநாதர் 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 ஆச்சாரியன் ஆச்சாரியன் நினைக்க 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 இவனும் ஒரு ஆச்சாரியனாக ஆகிடுவான் அப்படிங்கிறதை குளவி கிட்ட இருந்து நான் கத்துண்டேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இன்னும் நிறைய 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 விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் நமக்கு உத்தவ கீதையில இருக்கு. இத ஒரு பெரிய ஞான பொக்கிஷம் உத்தவ கீதைங்கிறது. அதெல்லாம் நீங்க கத்துக்கக்கூடிய பாக்கியம் பகவானுடைய கிருபையினால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஆச்சரியமான குருநாதரை நீங்க அடைஞ்சிருக்கேன். அந்த மாமியோட உபதேசங்களை எல்லாம் நீங்க கேட்டு அதை உங்களோட வாழ்க்கையில எல்லாருக்கும் அதை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஒரு லைன்ல மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கறத. முதல்ல நம்ம பகவான் கொடுத்த உபதேசம் அப்படின்னு பார்த்தோம். இந்த உத்தவ கீதைங்கிறது பகவான் கண்ணபிரான் கொடுத்த உபதேசம் அப்படின்னு பார்த்தோம். அத தத்தாத்ரேயர் அப்படிங்கிற அந்த ஒரு யோகீஸ்வரர் அவர் தான் இங்க அந்த யது மகாராஜனுக்கு சொல்றதாக இந்த இடத்துல நம்ம உத்தவ கீதையில பகவான் கண்ணபிரான் உத்தவருக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். அப்ப அதுல குருவா சொல்லப்பட்டது பூமி எப்படி பொறுமையோட இருக்கோ அது மாதிரி நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது பூமிகிட்ட இருந்து கத்துக்கிறது. வாயு எப்படி எல்லா இடங்களுக்கு போனாலும் அந்த எதுலையுமே ஒட்டுறது இல்லையோ அது மாதிரி யோகீஸ்வரனும் எத்தனையோ நன்மை தீமைகள் இருந்தாலும் அதுல ஒட்டி அதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத கத்துண்டோம். ஆகாசம் எல்லா இடத்துலயும் எப்படி வியாபிச்சு இருக்கிறதோ இருந்தாலும் எதுலையும் எப்படி ஒட்டுறது இல்லையோ அது மாதிரி ஆத்மா எல்லாத்துலயும் வியாபிச்சு இருக்குங்கிறத கத்துண்டோம். நீரிடமிருந்து என்ன கத்துண்டோம், நீர் தான் தூய்மையாகவும் இருக்கின்றது, தன்னை அண்டியவர்களையும் தீர்த்தனாலே தூய்மைப்படுத்துறதோ அது மாதிரி நம்ம மகான்கள் தான் தூய்மையாகவும் மற்றவர்களை தூய்மைப்படுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள்ங்கிறத பார்த்தோம். அக்னிக்கு எப்படி நல்லவன் கெட்டவன், அதாவது நல்ல வஸ்து கெட்ட வஸ்துன்னு இல்லையோ எதை போட்டாலும் பஸ்மம் ஆக்கிடுறதோ அது மாதிரி மகான்கள் யாரையுமே ஞானியாக ஆக்கிடுவார்கள்ங்கிறத பார்த்தோம். சந்திரன் எப்படி வளர்கிறதோ தேய்கிறதோ அது மாதிரி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நிலையானது, மாற்றங்கள் தான் மாறாததுங்கிறத சந்திரன் இருந்து கத்துண்டோம். சூரியன் பல நீர்நிலைகள்ல பல சூரியன் தெரியற மாதிரி ஒரே ஆத்மா பல இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஜலத்தை தான் வாங்கி ஜலத்தை தான் கொடுத்தாலும் எப்படி ஜலத்தோட ஒட்டுறது இல்லையோ அது மாதிரி மகான்கள் தன்னிடம் பொருள் வந்தாலும் பொருள் போனாலும் அந்த பொருளில் ஒட்டுவதில்லைங்கிறத சூரியன் இருந்து பார்த்தோம். குடும்பத்துல இருக்கிறவா மேல பற்று வைக்க கூடாதுங்கிறத புறாவோட மனைவி குழந்தைகள் வேடன் வலை போட்டு பிடிச்ச கதையில பார்த்தோம். மலைப்பாம்பு தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு அடுத்த உணவு கிடைக்கிற வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி இருக்கோ அது மாதிரி மகான்கள் தனக்கு
தேவையானப்போ இந்த உடலை காப்பாத்திக்கிறதுக்கு யாராவது கிடைச்சா, ஏதாவது பொருள் கிடைச்சா அதை உண்பார்களே தவிர்த்து உணவுக்கு மகான்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள்ங்கிறத மலைப்பாம்பு மூலமா பார்த்தோம். கடல் எப்படி ஆழமானதோ, கடல் எப்படி விஷாலமானதோ, கடல் எப்படி ஆச்சரியமானதோ, அது மாதிரி மகான்கள் ஆச்சரியமானவர்கள்ங்கிறத பார்த்தோம். விட்டில் பூச்சி போல, விட்டில் பூச்சி ஒளிக்கு மயங்குவது போல நாம் போக பொருள்களுக்கு மயங்கி நம்முடைய வாழ்வை இழந்து விடக்கூடாதுங்கிறத பார்த்தோம். தேனியானது எப்படி யாரையும் உபதிரவிக்காம பூல இருந்து இந்த தேனை எடுத்துக்கிறதோ, அது மாதிரி மகான்கள் யாரையும் உபதிரவிக்காம அவ கிட்ட இருக்கிற கிஞ்சித் அன்னத்தை வாங்கி அவ ஜீவிக்கிறாங்கிறத பார்த்தோம். யானை எப்படி ஒரு பெண் யானையுடைய பொம்மையை பார்த்து இது ஒரு பெண்ணு இருக்கான்னு நினைச்சுட்டு ஏமாந்து போகிறதோ, அது மாதிரி புலன் இன்பங்கள்னால நாம ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு யானையில இருந்து பார்த்தோம். தேனி எத்தனை நாள் ஆசாசையா சேர்த்து வச்ச தேனை எடுக்கிறவர் ஒரே நாள்ல வந்து எடுத்துட்ட மாதிரி ஆசாசையா பல பல பொருட்களை சேர்த்தி வச்சிருந்தாலும் நிச்சயமாக அது நம்ம கைவிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போயிடுங்கிறத இந்த இதுல பார்த்தோம். மான் எப்படி இசைக்கு மயங்கி வேடனிடம் பிடிபடுகின்றதோ, அது மாதிரி ஒரு அல்பமான இசைக்கு நம்ம அடிமையாக கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இசை அல்பமான இசைங்கிறது மட்டும் இல்ல, அல்பமான பேச்சும் கூட தான். யாராவது அல்பமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தா என்ன பேசுறா அப்படின்னு அப்பதான் ஈகரா போய் கேட்பா. அது பண்ணப்படாது ஒரு மகான் அப்படிங்கறத சொன்னோம். அப்புறம் மீன் எப்படி ஒரு புழுவுக்கு ஒரு உணவுக்கு ஆசைப்பட்டு தன் வாழ்வை இழக்கிறதோ, அது மாதிரி நம்ம நாக்குங்கிற அந்த புலனை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக மீன். மான் வந்து எதுக்காக சொன்னார்னா இந்த செவிங்கிற புலன், அதுக்காக மான். இப்படி ஒவ்வொரு புலன்களையும் அடக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இந்த வேஷ்யாஸ்திரி எப்படி ஒரு நாள் வைராக்கியத்தை அடைஞ்சாலோ, அது மாதிரி நாமும் வைராக்கியத்தை அடைய வேண்டும். புலன் இன்பங்கள்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வைராக்கியம் வந்தே தீர வேண்டும், இல்லாட்டினா நாசத்துக்கு வழிவகுக்குங்கிறத பார்த்தோம். குரரங்கிற பறவை தான் வச்சுருந்த மாம்சத்துண்ட கீழே போட்டவொடனே எப்படி அதுக்கு நிம்மதி கிடைச்சதோ, அது மாதிரி நம்ம கிட்ட சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பொருளை ஒரு காலம் வந்துடுத்துனா அதை விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அடுத்தது பாலகன், குழந்தை எப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஆனந்தமாக ஜீவிக்கிறதோ, அது மாதிரி நம்ம எந்த பேதமும் இல்லாமல் நன்மை தீமை மானம் அவமானம் வெயில் குளிர் எல்லாத்தையும் சமமாக எடுத்து ஜீவிக்க வேண்டும்ங்கிறத பார்த்தோம். கன்னி பெண்ணானவள் பல வளையல்கள் போட்டுண்டப்போ கேட்ட சத்தம் ஒரு வளையல் போட்டுண்டப்போ அவளுக்கு ஆனந்தம் கிடைச்சது. அது மாதிரி ஏகாந்தம் இன்பத்தை கொடுக்கும்ங்கிறத சொன்னோம். அம்பு தொடுப்பவன் எப்படி தன்னுடைய குறிய மட்டுமே போக்கஸ் பண்றானோ, அது மாதிரி ஒரு சாதகனுக்கு தன்னோட சாத்திய வஸ்து எதுவோ அது மட்டுமே அவன் கண்ணில் இருக்கணும், மற்றதெல்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தோம். ஒரு யோகியானவன் மற்றவர்களுக்கு உபதிரவம் கொடுக்காம ஏதோ ஒரு மடத்திலேயோ சத்திரத்திலேயோ வாழ்ந்துட்டு அங்க ஏதாவது ஒரு ஹானி வருதுன்னா அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு ஸ்திர இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத பாம்பு எப்படி கரையான் புத்துல இருக்கோ அதை வச்சுன்னு உதாரணமாக அவதூதர் சொன்னார். அப்புறம் சிலந்தி பூச்சி எப்படி தன்கிட்ட இருந்தே வலைய உண்டு பண்ணி தன்கிட்டயே வலைய ஏத்துக்கிறதோ, அது மாதிரி பகவான் தன்கிட்ட இருந்தே லோகத்தை சிருஷ்டி பண்ணி தன்னிடமே அதை லயப்படுத்திக்கிறாருங்கிறத பார்த்தோம். அடுத்து குளவி, ஒரு புழு குளவிய சிந்தனை பண்ணி 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 தானும் எப்படி குளவி ஆகிறதோ, அது மாதிரி ஒரு ஆச்சாரியனை சிந்தனை பண்ணி 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 அந்த சிஷ்யனும் ஒரு காலத்துல ஆச்சாரியனாக ஆயிடுறான் அப்படிங்கறத, ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு உயர்ந்து விடுறான். அப்படி வந்ததுதான் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு சொல்லி இந்த குரு பரம்பரையை நமஸ்காரம் பண்ணி குருக்களுக்கெல்லாம் ஆதி குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை, அந்த தத்தாத்ரேய ஸ்வரூபத்துல வந்த அந்த அவதூத சத்குருவை, இந்த அவதூத சத்குருவோட சரித்திரத்தை உத்தவனுக்கு சொல்லி கொடுத்த லோக குருவான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் நமஸ்காரம் பண்ணி இந்த அளவில இந்த சத் சங்கத்துல பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா மாமி, நமஸ்காரம். காமாட்சி காமாட்சி அரே. நீங்க ரியலி எங்களுக்கு ஐயோ முடிஞ்சுட்டே இருந்துக்கே ஆக்சுவலா ரியலி வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ ஹியர் டுடே. நிஜமா டைம் ஆனதே தெரியாத எங்களை அப்படியே கொண்டு போனால அந்த 24 குருக்களை பத்தி சொன்னது மனசுல அப்படியே படிச்சு போச்சு. நான் பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமா 24 குரு பத்தியே நீங்க ஜிஸ்ட் கொடுத்து பாருங்க. கடைசியில நிஜமாவே எல்லாருக்குமே அது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கடல்ல ஒரு இத்தனோண்டு இது மாதிரி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. அடிக்கடி வந்து எங்களுக்கு இதெல்லாம் இன்னொரு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞானம் வரணும்.
நாராயண நாராயண எல்லாருமே நாராயண. ஆசையா வந்திருக்கா. எல்லாருக்கும் நீங்க எப்ப முடியறதோ உங்களுக்கு எப்பவான் ஃப்ரீ டைம் இருந்தா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து எங்களுக்கு போதனை நிச்சயமா பண்ணணும். நிச்சயமா மாமி. காமாட்சி பெரிய காமாட்சி பாக்கியம் மாமி. ரொம்ப காமாட்சி ரொம்ப மாமி. காமாட்சி காமாட்சி. நிஜமாவே 24 குருக்களை பத்தி நாங்க சும்மா இந்த புக்ல போட்டிருக்கிற அந்த சின்ன சின்ன விளக்கங்களை நம்ம படிச்சு சொன்னேனே தவிர ரியலி இன்னைக்கு மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சுமா. ரொம்ப ரியலி வி ஆர் சந்தோஷம் மாமி. பிளெஸ்ட் ரொம்ப ஹேவிங் யூ. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அநேக ரொம்ப நமஸ்காரங்கள் சந்தோஷம். மாமி. உங்களுக்கும் மாமாவுக்கும் நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷம். ராம் எல்லாருக்கும் ராம். நமஸ்காரம். இவ்வளவு ராம் 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 ராம். இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சுடுத்தேன்னு மனசுக்கு இதா எடுத்து ஐயோ முடிஞ்சுட்டா அப்படின்னு இருக்கு. ராம் ஆனா ராம். எவ்வளவு வாஸ்ட் சப்ஜெக்ட் இல்ல. ஒரு நிச்சயமா சாப்டர் நிச்சயமா. எடுத்தாக்க ரியலி ஆக்சுவலா இது ஸ்லோகத்துக்குள்ளேயே பகவத்கீதை. அடியேன் போகல. ஜஸ்ட் ஆமா, கதாபாகமா தான் சொல்லின்னு வந்தேன். ஐ ஸ்லோகத்துக்குள்ள அண்டர்ஸ்டுட். போயிட்டோம்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப எக்ஸ்டென்ஷன் கஷ்டம். ஆயிடும் சொல்லிட்டு தான். அதனாலதான். போராது நமக்கு. ஒரு 2 மணி நேரம் கூட போராது நமக்கு ஒரு அத்தியாயத்தை எடுத்து பேசுறதுக்கு. நிச்சயமா. இது பகவத்கீதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்றதுன்னா ஒரு நாள் சொல்ல முடியுமா? ஒரு நாள் சொல்லலாம் மாமி. நிச்சயமா சொல்லலாம் ஒரு நாள். ஏன்னா பகவத்கீதைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டா அதுக்கான இது வசந்ததுன்னு ஏதோ ஒண்ணுத்துல படிச்சோம். ஆனாக்க என்னன்னு எனக்கு புரியல. ரியலி டு பி ஃப்ராங்க் ஐ டோன்ட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் நிச்சயமா அது போத். ஒரு நாள் வச்சுக்கலாம் மாமி. அது ஒரு நாள் வச்சுக்கலாமா? ரெண்டுத்துக்கும் உள்ள இது எப்படி என்னன்னு கொஞ்சம் பார்த்து படிக்கலாம். கண்டிப்பா ஓகேயா? கண்டிப்பா வச்சுப்போம் மாமி. இன்னைக்கு நிச்சயமா. அடுத்த மாசத்துல ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சத்சங்கம் வச்சுன்னு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நிச்சயமா எது நிச்சயமா. உங்களுக்கு ரொம்ப சாப்டர் ரொம்ப இஸ் லெஃப்ட் சந்தோஷம். யூ. ரொம்ப 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 சந்தோஷம் மாமி. சந்தோஷம். பாக்கியம் பாக்கியம் காமாட்சி மாமி. பாக்கியம். ஜெய் ஸ்ரீ ஜடக்ஷர பதப்பிரஷ்டம் காமாட்சி. மாத்ராஹி நந்தே அர்த்தவே தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவன் நாராயணன் மோஸ்து தேவி சர்க்கபிந்து மாத்ராணி ததாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா. சாரி, இது எனக்காக சொல்லிக்கிறது, உங்களுக்காக இல்லை. ராம் 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 ராம். நமஸ்காரம் அடியேன். ராம் ராம் மாமி. காமாட்சி என்னம்மா கேள்வி கேளு. ராம் 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 ராம். ராம் ராமா. ஏதாவது என்னம்மா? டவுட்ஸ் இருக்கிறதா? இப்ப பார்த்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா 2-3 பேர் கேட்கறதுன்னா கேட்கலாம். குருஜி நாங்க 2வது டைம் இது கேக்குறோம் குருஜி. ரொம்ப சந்தோஷம். உங்க வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு குருஜி. எங்க மாமி கிளாஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது குருஜி. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நிறைய கத்துண்டு மாமியோட ஆசீர்வாதத்துல நிறைய உத்தவ கீதை பாராயணம் பண்ணுங்க. ராம் ராம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வேற ராம் ராம் யாருமா? ராம் ராம். வேற ஏதாவது கேட்கணுமா? டவுட்ஸ் யாருக்கும் கேட்கணும்னா கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். மாமி உத்தவகீதை மாமி மாமி நமஸ்காரம். உத்தவகீதை கிளாஸ்ல சேர்த்துப்பீங்களா மாமி? சேர்க்கிறேன். பாதி ஆயிடுச்சு, இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்க வாங்க, நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, சேர்த்துக்கலாம். ஓகேயா? இந்த இதே லிங்க்ல போடவா? எனக்கு என்னோட பர்சனலுக்கு ஒரு மெசேஜ் போடுங்கம்மா, அப்புறம் சேர்த்துக்கலாம். சரி, வேற யாருக்கான ஏதாவது கேட்கணுமாமா? சரி, ஒண்ணும் இல்ல பண்றேன். ஓகே மாமி. நம்ம பூர்த்தி ஓகேம்மா. பெரிய பாக்கியம் மாமி, நீங்க இதை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தந்ததுக்கு. காமாட்சி பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம். அடியாருக்கும் பெரிய பாக்கியம் மாமி. ரொம்ப சந்தோஷம். மாமி நன்றி. மாமி நன்றி மாமி. நான் இதெல்லாம் கேட்டதே இல்லை மாமி. ராம் 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 ராம். ராம் ராம். அதான் அவரை மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு. நானே நினைச்சிட்டேன் நீங்க அப்படி ஏற்பாடு பண்றீங்களா மாமி, கேட்கலாம் நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டேன். ராம் ராமா. ராம் ராமா.